மேலே 16 17 போட்டுட்டு அந்த இது இருக்குல்ல சின்ன இது புரியல அதை தான் சுற்றுற ஆமாம் தானே? நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பழப்பு நல்லா தான் இருக்குது. 18 19 இந்தாங்க. உனக்கு தெரியும்ண்ணா? இல்லை அங்கே போகணுன்னா இல்லை பாலையா படம் பார்த்துருக்கியா? டைலாக் பார்த்துருக்கியா? இல்லை இப்படி ஒன்று சொன்னல எனக்கு அதான ஞாபகம் வந்துச்சு. வேணாம் அந்த படம் என்ன அப்புறமேல ஷார்ட்ஸ் மாரி இருக்கும், அதை நான் அனுப்பிச்சுட்றேன். இன்னொரு வாட்டி சொல்லி அந்த டைலாக் என்ன சொன்னேன்? நான் தெளிவாக இல்லைடா, நைட்டு தூங்கலடா தெளிவாக. அதாவது மண்டை வந்து கேராகவே இருக்கக்கூடாது எனக்கு. இப்போ எல்லாமே தெரியணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிச்சு எல்லாமே தெரியும்னு சொல்லி வந்தால் முட்டாளாயிடுவோம். எதுவுமே தெரியாது, கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு வந்தோமா கண்டிப்பாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் ஜோப்பில் விட்டு போயிட்டே இருக்கலாம். போதுண்டா அவ்வளோதாண்டா டைட் வைக்க சொன்னாங்க, இல்லை ஃபுல்லாக வைக்கணுமா? உடம்புல என்னால் முடியும். அவர் சொன்னார், சொல்லும்போது அப்படியே கரெக்டாக அதேமாரி பண்ணுறேன். கரெக்டாக மேலே வச்சு மேலே ஸ்பேனர் பிடிச்சி கரெக்டாக அதேமாரி. அவர் மெக்கானிக்கா? இதாக பால்ட்டுனா இப்போ அவர் பிடிச்சி திட்டுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓ நம்ம ரெடி பண்ணுறோன்னா மெக்கானிக் ஒரு டைம் பிளான்ஸ் பார்க்கணும். ஓகே ஓகே. ஆமாம் செக் பண்ணுவாங்க. இதே வினோய் அண்ணா ரோசண்ணா இதுண்ணா இது பாருங்க, இது நானே மாட்டிட்டா மாட்டு வந்துச்சுல்ல ஃபஸ்ட்டு கீழே மாட்டிக்க ஈஸியாக இருக்கும். கீழேயா சேம் அதே வஸ்தா வந்து மாட்டுதான் இல்லை. நான் பார்த்து வச்சுக்கிறேன். கழட்டி மாட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. இதுமாரி ஒரு லைட் உள்ள வேணும் ஃபிட் பண்ணிக்கலாம்ல. இருடா நான் பிடிச்சிக்கிறேன்டா. ஐயாப்பா புறா 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 அப்படியே மேலே பிடிச்சிக்கலாம் லைட்டு. மச்சான் இங்கடா, இங்கே 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 கை இதா பாரு. ஓகே எப்படி சூப்பரா? இதுமாரி ஒரு லைட்டு பிடிக்க ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கோ. அதெல்லாம் சத்தியமாடு ஈஃபேடு செல்மேடு எல்லாம் நான் விட்டுட்டேன். இப்படி ஏமாற்றிட்டாங்க மாப்பிள்ள. பேசாமல் கொண்டுடலாமா எல்லாத்தையும்? செல்ஃப்மேடு ஓரக்கா ரைட். அதெல்லாம் எப்படின்னா 1.5 லட்சம் இப்போ கட்டிட்டு சும்மா நிற்கிறேன். அதுக்கு என்ன சொல்கிறது? விடு, நான்லாம் 1.5 லட்சம் வீண் பண்ணிட்டு சும்மா இருக்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்? எங்கேயோ காசு போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுற? கடனும் கிட்டான் எனக்கும். நான் எங்கே போய் தூக்க மாட்டேங்குது. ஆனால் மேலே இருக்குண்டா பாடம் சொன்ன மாதிரி. அவர் சொன்ன மாரிடா எங்கள் அண்ணன் தெளிவாக இருக்கார். தொழிலில் கற்றுக்குங்க, வேலை இல்லைன்னா என்னை செருப்பால் அடிங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். கரெக்டாக இருக்கிறார் அந்த அண்ணன். ஃபுல்லாக போட்டிருந்தார்ல, உன்னை கூப்பிட்டு வந்தார்ல. தொழிலில் கற்றுக்கோ, வேலை இல்லையா நான் செருப்பை கழட்டிடி, உனக்கு நான் கரெக்டாக சம்பளம் தந்தேன். அப்படி தானே சொல்கிற மாதிரி இதே. அப்புறமேல ஓ இடையில அது டைட் ஆகுதான்னு பாரு. மேலே இருக்கிறது ஃபுல்லாக சுற்றிட்டு டைட் ஆகுது. எனக்கு ஒரு டவுட் மச்சி, சுற்றி அப்போ தான் மரம் ஏற மாதிரியே தெரியுது. எனக்கு எது வைப்பான் இப்படி பிடிச்சிக்கூடா தெரியும். அதை தானே பார்த்து இது போகிறேன். டேய் இதானே 17 எங்கடா அங்கே பாடுறா. நல்ல மெக்கானிக்கு நல்ல ஹெல்ப்பர்ரா.
ஹெல்ப்பரா? ஏய் நீ வேற இதுமாரிலாம் வேலை செய்யணும்னா ஹெல்ப்பரை ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுருக்கணும் தெரியுமா? டூல்ஸ் எடுத்து கொடுக்குறது அவ்வளோ சீக்கிரம் இதில் கையை வைக்க முடிய மாட்டாங்க, அது தெரியுமா? அதான் போய் செருப்பால 1 மாதம் ஃபுல்லாக எனக்கு என்ன வேலை நினைக்கிறேன். தூக்கு மேலே இல்லைடா சும்மா இருக்குதா? அதுக்கு வருமா இல்லை இதுக்கு வருமா? சரியா போச்சா? ஏய் நண்பா, இதான் கீழே வரும், நல்லா பாரு. ஆ சாமி விடு, மேலே அப்படியே இருக்கட்டும். நீங்கள் டைட்டு வைக்கிறா, நேராக வச்சு டைட் பண்ணி பாரு. 65 லட்சம் ரெடி பண்ணிடணுமாடா இந்த வருஷம். காபடி புடி படாதுக்கிறியா? ஏண்டாவா கெராஜ் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னல, ஓகே பண்ணி கெராஜ் ஓப்பன் பண்ணுறது. கெராஜ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேனே உங்ககிட்ட ஞாபகம் இருக்குதா? அதான்டா ஜாலை ஸ்டைலில் வந்துட்டி அமௌண்ட் வந்துட்டு சும்மா தான்டா இருக்குதா? டைட் பண்ணுண்டா, அந்த பக்கமாக டைட், ஏதாவது ஒரு பக்கம் டைட் ஆகணும். ஆயுஷ் பண்ண மாட்டேங்குது. இந்தாண்டா இது இங்கே படுத்துட்டு இருக்குதா? இந்தாண்டா இல்லை பார்த்து இந்தா. மெக்கானிக் வேலைன்னா இவ்வளோ கஷ்டம்னு நினச்சாங்களா? இவ்வளோ ஈஸியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஸ்பேனர் வச்சு பிடிக்குமாடா? கண்ணாடி போகிறதே விட்டுட்டியா? என்னாச்சு? இந்த ஸ்கேனர் மட்டும் அதே போட்டுருங்க. சரிதா? இவ்வளோ கேப்பில் என் ஃபோனு இவ்வளோதான் வருது. காய்ச்சல் கண்ணோடு சூப்பர்ரா. வராண்டா என்னடா லைட்டும் பிடிச்ச மாதிரியாச்சு, வீடியோவும் எடுத்த மாதிரியாச்சு. எப்படி என்னடா சொல்கிறேன் பார்த்தியா? வீடியோலாம் ஏற்றுக்கடா, இருக்கிற பொழுது நாரி கிடையாது. பேனர் இந்தாண்ட போய் அந்தாண்ட வருது. கோட்டி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சொல்லிடுறா, நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன் பாப்பாவை அப்படின்னாங்க அப்பா. சரிப்பா 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. காலையிலலாம் கண்டிப்பாக 9 மணி தான் நாங்கள் கிளம்ப வர முடியல தான் இருக்கேன். ஏன்னு சொல்லு, நீ இருக்கிய? கரெக்டு தான். அவ்வளோதான். சுத்துதுரா டேய் நீ ஸ்பேனர் கீழேருந்து மேலே போச்சுல, அப்போ அந்த மரம் உள்ளதான் போச்சு. போகுதா? போகுது. சுத்துதுரா, டைட்டாகுது. இன்னும் டைட்டாகவும் இருக்குமா? ஜூஸ் வேணுமா? ஜூஸ் கொடுப்பாங்களாங்க? எப்படி இருக்குங்க பாரு. இப்பெல்லாம் நீ பாரு, கால் மேலே கால் போட்டு ஓனர் கூட இது விட்டுட்டு வேலை செய்யலாம். நீங்கள் உட்காந்து வேலை செய்வீங்களா? படுத்துட்டே செய்யும்.
அதான் அந்த கம்பெனி பஸ் கம்பெனி மறக்காமல் நைட்டு போய் அந்த படம் பார்க்கணும் பார்த்துருக்கு. நீ நினச்சாலும் நம்மளாம் போவோம். அந்த மாரி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் சங்கு தான் நன்றி. இல்லை மச்சான், இப்போ நம்ம நினச்ச இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, நீ இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு கேட்குறதும் அதே தான் இருக்குது, ஆன்மீகத்தில் இருந்தாலும் அதே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். உடச்சி கூட தான் யாராவது மட்டும் சொல்லிட்டா எவ்வளோ டென்ஷன் வந்துருங்க. வர சொல்லிட்டான். ஆமாம், சரி மட்டும் இல்லைடா, எல்லாத்தையுமே சொல்லிடுறான். பார்த்து ஒரு பக்கம் மேலே போட்டு தள்ளிட்டான். அவனுக்கு என்ன, நான் ராசாமே இருக்கிறேன். என் பேர் இளவரசன், இவனுக்கு வச்சுருக்கான். மூடு தூக்கம் பண்ணார் அண்ணன் இளவரசன். இவர் இல்லைடா, மூட்டத்துக்கு போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்களா? தெரியுது பார்த்தா. ஆனால் நல்லா சொல்லி தருவார் போலுக்குதான். பார்த்தாலே தெரியும். திட்டுவார். ஆமாண்டா, அப்போ தானே எப்படி மேப்பில் திட்டாமலாம் இருக்கவே முடியாது எவனாக இருந்தாலும். ஏன்னா நம்ம வீட்லேயே நம்ம திட்டுறாங்கன்னா வெளியிலையும் திட்டி தான் ஆகணும். குறை சொல்லாமல் நீங்கள் ஒரு வேளை இந்த பஸ்ஸுக்கு ஓனர் ஆகிட்டின்னு வச்சுக்கோ, அரசியலில் நின்று நான் கட்சியில் இருக்கேன்டா. பேனர் போட்டுக்கலாம். பேனர் போட்டா ஒரே அவ்வளோதான். யாரா அவன் ஓசம் மாட்ட சொன்னா அங்கே போயிட்டு ஜாயின் மாட்டோன்ட்டுங்கிறான். சத்தியமாக சொல்லு, சுற்றிதா உள்ளே போகுதா? யாராவது என் நண்பனுக்கு ஒரு 10 லட்சம் தந்தீங்கன்னா ரிட்டர்ன் தந்துடுவான். இப்போ தான் மேல் டைட் பண்ண ஓட்டி தானா? அப்போ அடுத்த வாட்டி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைம் மக்கர் அடிச்சிருக்குது. அதான் அது இதுதான் ஸ்லிப்பானனால அதை அங்கே கொடுத்துட்டு நீ தான் சொன்னீங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. நானே இன்னும் பண்ணிட்டு எல்லாத்தையும் உடச்சி அப்புறமா கொடுத்துருப்பேன். வேறு யார் பண்ணாது புரியல. என்னடா இது நானே ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருந்தேன்னா வந்திருக்காது. மேலே கழட்டினா இது அவங்க கழட்டினா அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுறது வேறு வழியெல்லாம் கழட்டிட்டேன் பாரு. நான் பண்ணிவிட்டேன், நீ எதுவும் அங்கே கழட்டம் போகணும். ஓ ஆமாண்டா சொல்லுவாங்க. சரிடா சூத்த முடியும். வர விஷயத்த ஒர்க் அவுட் மறுபடியும் பார்த்து அது எடுத்துட்டா அவ்வளோதானே. திருப்பி போடு. ஸ்டெப்பு இது எதுவும் யூஸ் இல்லை. அதான் ஃப்ரீயாக லூஸாக விட்டுறா, பாடி டைட் ஆக்குற மாதிரியே இருக்குது. இன்னும் எனக்கு ஏண்டா பாடியை ரொம்ப ஃப்ரீயாக விடு. அந்த பாடி இல்லைடா, ஒர்க் மைண்ட் செட்டு சொல்கிறேன். இன்னும் ஃப்ரீயாக விடு. ரொம்ப ஃப்ரீயாக விட்டுன்னா எனக்கு போகிறதே தெரியாது, டக் டக் டக்குன்னு போயிடும். எனக்கு தெரிஞ்சு உட்காந்துக்கிறது இதிலே தெரியும் எனக்கு. அந்த அண்ணன் எப்படி தெரியுமா தெரியும், நான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன்னா அப்போ அந்த அண்ணன் கண்டுபிடிச்சி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டானா அடுத்த நாள்லேருந்து பெயிண்ட் அடிக்கிறதே போகிறதில்ல. சத்தியமாடா. அந்த அண்ணன் பேர் முத்து. அந்த அண்ணன் தான் மொதல் எனக்கு பெயிண்ட் அடிக்கவே கூப்பிட்டாரு. அவர் ஃப்ரெண்டு கூட போயிட்டு நான் தனியாலாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தனே பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதை தவிர வேற என்ன இல்லை இங்கே நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே டைட் ஆகணுமா? மேலே ஓகே, ஆனால் ஓசு இப்படி தான் போகுமா? டைட்டாக தானே இருக்குது. இல்லை கொட்டு மச்சி. ஒருவேளை நீ இதுமாரி பைக்
இது வாடகைக்கு எடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, நான் சொல்கிறேன், இதுமாரிலாம் செட்டப் பண்ணாத. இது வந்து ஒரு 4 அடி மேலே 4-5 அடி நீ நின்றுட்டு வேலை செய்கிற மாதிரி. உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஏர்கன் போட்டுட்டு ஒரு பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நீட்டாக போறியா அப்படி கழட்டி கீழே வச்சுட்டு இப்படி கொடுத்து இப்படி வாங்குற மாதிரி. அந்த டோனி ஸ்டாக்கு வச்சுருப்பானே உடம்புலலாம் அயன்மேன் சூட் வந்து மாட்டும்ல, அது மாதிரி வேலை செய்யணும். சூப்பராக சீக்கிரமாக முடிச்சிடும், அரை நாளில் முடிச்சிடும் ஒரு பஸ். ஆசை தான் பேராசை ஆகிற போது, ஆனால் ஒன்று பண்ணுறது லேட் ஆகிடும். இதுக்கா எக்ஸாம் லைவ் போட்டிருக்கலாம் மச்சான். நாளையிலேருந்து இங்கே தாங்க இதை போனேன். இதான் எந்த பக்கம் இது டைட்டா? இது உள்ளே பார்த்துருக்கியா? என்னது இங்கே 2 ஸ்பேனர் கிடக்குது. இது முடிச்சுட்டு அது அங்கிருந்து வரணுமா மச்சான்? மச்சான் இங்கெல்லாம் நினச்சா ஒரு நாளில் அரை நாள்லேயே முடிச்சுட்டு போயிடலாம் தானடா. இங்கெல்லாம் எல்லோரும் மனசு வச்சா சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம் தானே. எங்கள் வீட்டில் தான்டா எது சொன்னாலும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஃபோன் இஎம்ஐ இல்லை, சீட்டு கட்டணும் காசு இல்லைன்னா நான் கொடுக்குறேன், நீ மூடிட்டு வேலைக்கு போ அப்படின்னு அப்பா திட்டாரு. நான் வந்துட்டேன். இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் தம்பி இப்படியே சரி எவ்வளோ வயசு இருந்துட்டேன், அந்த வேலை இந்த வேலை போகிறேன்னு போகிறேன், இப்படியே தொழில்களில் ஏதாவது தெரிஞ்சாவது பரவாயில்ல, இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி தம்பி ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை வச்சு போட. இதை விட ஹைலைட்டு டிப்போக்கு வரேன்ட்டு நீ அன்றைக்கி ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னல, அது முன்னாடி இஸ்மாயில் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். சரியான்னு இது சத்தியமாக அடித்தே கொடுவேன். மரியாதையாக உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் மூடிட்டு போ அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தை. டிப்போனால இல்லை, நீங்கள் இதுமாரி வேலையை சொல்லியிருக்காங்கன்னா வேலை எங்கேயும் டிப்போக்கு இதுமாரி கூப்பிட்றாங்க எனக்கு. நான் அப்படி தான் சொன்னேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா, ரொம்பவும் பிளாங்காக இருக்குது அப்படின்னா. எடுத்த வாப்பில் நீ போனால் தான் ஐடியா வரும். போயிட்டு அதுக்கப்புறம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுவும் இஷ்டம். போகாமல் எவனாவது வாய் பேச சரியான அட்வைஸ். அவரும் கிளம்பி வந்துட்டான். ஒரு 5000 ரூபா கேட்டாரு, 5 பைசா கூட இல்லையா நம்பர் தான். இந்த வருஷம் கடைசியில் 65 லட்சம் எனக்கு லோன் வரும், நான் தரேன்னா வரதா போடதா மச்சான்? இதான் வந்துட்டேன். ஃபோன் வச்சுருக்கிறதா? இல்லைங்களா, ஒரே நிமிஷம் வரேன். அவ்வளோதானா முடிஞ்சிச்சா? சேர்ந்த ஃபோன் பத்திரமா